ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு என்ன பதிவுனா, நாங்கள் கோழியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக மூக்கில் டஸ்ட்டு உட்காந்து அதனால் சுவாசிக்கவே முடியல. அந்த அளவுக்கு மூக்கில் வந்து அடைச்சி போடுச்சு. இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, அது கண்டினியூவாக ரன்னிங் நோஸ் ஆகி, ஸோ அந்த ரன்னிங் நோஸ் அந்த ஈரப்பதத்தில் கீழே இருக்கிற அந்த லெட்டருடைய டஸ்ட்டு வந்து மூக்கில் ஒட்டி ஃபுல்லாக அந்த மூக்கு துவாரத்தவே அடைச்சிடுது. ஸோ அதனால் சுவாசிக்க முடியாது, வாயில் மூச்சு விடும். ஸோ அந்த மூக்கு உடைப்பு வந்து ரொம்ப டைட்டாகி அந்த ஈரமெல்லாம் காஞ்சி நல்லா டைட்டாக ஒட்டி காஞ்சிருச்சாக்கும். அதனால் சுவாசிக்க முடியாது, வாயில் மூச்சு விட்டு பார்க்கும். அதனால் முடியாத பட்சத்துக்கு மாட்டடி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் இந்த கோழி வந்து ப்ராப்பராக வந்து பிடிச்சி அதிகப்படியாக 2 பக்கமும் அடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கோழிலாம் பார்த்து ப்ராப்பராக வந்து கையில் வந்து ஃபஸ்ட்டுக்கு எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தீங்களாக்கும் ஃபஸ்ட்டு வந்து சளியை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சளியை கண்ட்ரோல் பண்ணி அந்த ரன்னிங் நோஸ் நின்றாவே வந்து இந்த டஸ்ட் வந்து மூக்கில் உட்காராது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து மீண்டு வர முடியும். ஸோ என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு லிவோஃப்ளாக்சின் ப்ளஸ் ப்ரோமேக்சின் காம்பினேஷனில், அதாவது இது வந்து பெரிய கோழி, ஒரு 30 கோழி. ஸோ அந்த மாதிரி கோழிகளுக்கு வந்து லிவோஃப்ளாக்சின் ப்ளஸ் ப்ரோமேக்சின் காம்பினேஷனில் வந்து லிட்டருக்கு 1 ml வச்சு ஒரு 5 days வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களாக்கும் இந்த பிரச்சனைலேருந்து மீண்டு வர முடியும். நம்ம ஒரு நல்ல வெயிட்டில் மாட்டுட்டு இல்லாமல் இந்த பிரச்சனையில் மீண்டு வந்து நல்ல வெயிட்டில் வந்து கோழி பிடிக்க முடியும். தேங்க்யூ.